ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இப்போ ஹார்ட் ஆஃப் த ஒரு டாப்பிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா த்ரிஷாவுடைய ஒரு செயல் தான். த்ரிஷா அவர்கள் இன்றைக்கி சுதந்திர தினத்தை முன்னிட்டு விஜய் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கலந்துக்கிட்டு முன்னாடி உட்காந்து ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறாங்க. அந்த விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு அந்த விஷயத்தினால த்ரிஷாவை நிறைய பேர் கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர்லாம் நீங்கள் எப்படி முன்னாடி உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி டிவியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்க கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி சுதந்திர தினம். ஸோ அனைவருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய சுதந்திர தின விழாவில் சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதன்முறையாக இன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஸோ வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் முதலமைச்சருடைய தோழியோ பிரபல நடிகையுமான த்ரிஷா அழகிய மஞ்சள் நிற புடவையில் வருகை தந்து இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்குமே கவனத்தை ஈர்த்து வருகிறார். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் த்ரிஷா அவர்கள் இந்த மாதிரி பங்கேற்றது சமூக வலைத்தளங்களில் இப்போ பேசும் பொருளாகவே மாறி வருது. பார்வையாளர்களுடைய முன் வரிசையில் விஜயின் பெற்றோர்களான S.A. சந்திரசேகர் மற்றும் சோபா ஆகியோருக்கு அருகிலேயே த்ரிஷாவோ அவருடைய தாயார் உமாவும் அமர்ந்திருந்த காட்சி அங்கிருந்தோரை இப்போ வரைக்குமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. முன்னதாக நிலுவையிலிருந்து விவாகரத்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து விஜயின் மனைவி சங்கீதாவும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்ற தகவல்கள் பரவி வந்த நிலையில் அவரது வருகை இப்போ இல்லாதது குறித்து இப்போ சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்பப்பட்டு வருது. அதோடு த்ரிஷா அவர்கள் இந்த மாதிரி பங்கேற்றது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறி வருது. ஏன்னா த்ரிஷா அவர்கள் பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு முன் இதில் உக்காந்தது ரசிகர்களிடையே கேள்விகளை எழுப்பி வருது. ஏடா த்ரிஷா இருக்கக்கூடிய இடத்துல விஜயுடைய மனைவி தான் இருக்கணும், எப்படி தோழி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுப்பப்பட்டு வருது. ஒரு சிலர் இது சாதாரண ஒரு விஷயம், சுதந்திர தினத்தை முன்னிட்டு எல்லாருமே விழாவில் பங்கேற்கிற மாதிரி அவங்களும் பங்கேற்றிருக்கிறாங்க, இதுக்கு இவ்வளோ தூரம் பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பதில் கமெண்ட்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதனிடையே ஒரு கேவலமான செயல் த்ரிஷா செய்ததாக ஒரு விஷயமும் பரவிட்டு வருது. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தனது முதல் சுதந்திர தின விழாவில் நேரு ஸ்டேடியத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய். சுதந்திர தின அணிவகுப்பு ஊர்தியில் முதலமைச்சர் விஜய் கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்த போது கேலாரில் உட்கார்ந்திருந்த முக்கியமான விஐபிகளுக்கு தனது கையை உயர்த்தி சல்யூட் அடித்தார். அப்போது அங்கு நடந்த நிகழ்வு தான் இப்போது அனைவருடைய பார்வையும் உற்று நோக்க வைத்திருக்கிறது. ஆக்சுவலி சுதந்திர தின அணிவகுப்பை காண அங்கிருந்த கேலாரில் முதல் வரிசையில் விஜயுடைய அப்பா S.A. சந்திரசேகர், அம்மா சோபா மற்றும் நடிகை த்ரிஷா ஆகியோர் அருகருகே அமர்ந்திருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் இந்த இமேஜில் கூட பார்த்துட்ருக்குறீங்க. விஜயை பார்த்ததோ S.A. சோபாவும் கைகூப்பி வணக்கம் வைக்க த்ரிஷா மட்டும் சற்றென்று எழுந்து நின்று விஜயை போலவே கம்பீரமாக திரும்ப சல்யூட் அடித்தார். அதாவது அப்பா சந்திரசேகர், அம்மா சோபா கைகூப்பி வணக்கம் மட்டும்தான் வைத்தாங்க. ஆனால் த்ரிஷா அவர்கள் அங்கு எழுந்து நின்று சற்றென்று விஜய் போலவே கம்பீரமாக திரும்ப விஜய்க்கு சல்யூட் அடித்திருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. த்ரிஷா அடித்த அந்த சல்யூட்டை ஊர்தியில் இருந்தபடியே புன்னகையோடு முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்ட அந்த நொடி அங்கிருந்த கேமராக்கள் அனைத்தின் பார்வையும் த்ரிஷா பக்கமே திரும்பியது. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப கேவலமாக பரவிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. மஞ்சள் நிற சேலையில்
பச்சை நிற ஜாக்கெட்டில் அத்தனை அழகாக வந்திருந்த த்ரிஷாவின் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடியதாக இப்போ வரைக்கும் நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிகழ்வுகளை கூட நடிகை த்ரிஷா முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்து அவரை உற்சாகப்படுத்தியது மிகப்பெரிய கவனத்தை திருப்பி இருந்தது. இப்போ திரும்ப இன்னொரு பக்கம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த ஒரு சம்பவம். விஜயின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசலுக்கு காரணம் என்றெல்லாம் வதந்திகள் பரவிய நிலையில் த்ரிஷாவின் தொடர் வருகை ஒவ்வொரு முறையும் சந்தேக கேள்விகளை ரசிகர்கள் தொண்டர்களிடையே எழுப்பிக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. விஜய் விவாகரத்து பெறப்போகிறார் என்ற செய்திகள் வெளியான உடனே ஒரு விஐபி திருமணத்தில் விஜய் த்ரிஷாவும் ஒன்றாக கலந்து கொண்டது. அதுக்கப்புறம் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றதும் திருப்பதிக்கு சென்று விட்டு நேராக விஜயின் வீட்டுக்கு த்ரிஷா சென்று வாழ்த்தியது. அஜித்குமாரின் அம்மா மறைவின் போது விஜய் த்ரிஷாவும் ஒன்றாக சென்று அஞ்சலி செலுத்தியது. இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தி வந்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு விஷயமும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இன்று நாட்டின் மிக முக்கியமான சுதந்திர தின விழாவில் த்ரிஷா முதல் வரிசையில் விஜயின் பெற்றோர் அருகிலே வந்து உட்கார்ந்திருந்தது விஜய் சங்கீதா மீண்டும் இணைந்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது என்று ஒரு தாள்கள் கசிந்திருக்கு. ஒரு பக்கம் த்ரிஷா அடித்த சல்யூட்டோ விஜய் அதை ஏற்றுக்கொண்ட அந்த பார்வையோ இணையத்தில் செம வைரலாகி வர, இன்னொரு பக்கம் சங்கீதா ஆர்மி ரசிகர்கள் இந்த காட்சிகளை பார்த்து அப்செட்டில் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வெளியாயிருக்கு. எது எப்படியோ இந்த சுதந்திர தின விழாவில் கொடியேற்றதை விட விஜயும் த்ரிஷாவும் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்ட அந்த ஒரு சல்யூட் தான் இப்போது தமிழகத்தில் நம்பர் 1 ஹாட் டாப்பிக்கலாக மாறி இருக்கு. அப்படி ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கக்கூடியதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இது ஒரு சாதாரண நிகழ்வு தான், சல்யூட் அடித்தாங்கன்னா பதிலுக்கு சல்யூட் அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இது நார்மலான ஒரு விஷயந்தான், அது இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை ஏன் இவ்வளோ பெருசாக்குறீங்க, நல்ல நண்பர்கள் பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்குது, அந்த மாதிரியே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றிய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போலாம் வந்து கேமரா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் கூட கரெக்டாக அது வந்து பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுற கூட நிறைய பேர் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கூட தவறுதலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்கள் வந்துட்டுருக்கு. ஸோ எது என்னவோ இப்போ ஹாட் ஆஃப் த நம்பர் 1 டாப்பிக்காக தமிழகத்தில் இன்றைக்கி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு போயிட்டுருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய வீடியோவில் தெரிந்து கொள்ள நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து போடுவேன், அதெல்லாம் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.